Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புவனகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கீரப்பாளையம், சேத்தியாத்தோப்பு, பின்னலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கைக்குறிச்சி, கேப்பரை, திருவப்பூர், கவிநாடு கிழக்கு, பெருமாநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஆலங்காடு, கொத்தமங்கலம், பள்ளத்தி விடுதி, பாத்தம்பட்டி, குப்பக்குடி, கல்லாலங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழையால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வெளியேறியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெக்கலூரில் கறிக்கடை உரிமையாளரின் இருசக்கர வாகனத்தை நிதானமாக நோட்டம் பார்த்து இளைஞர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கறிக்கடை வைத்து நடத்தி வரும் ஆறுமுகம் என்பவர் வீட்டின் அருகே இருந்த கடை முன்பு வண்டியை நிறுத்திவிட்டு உறங்க சென்றுள்ளார். காலை எழுந்து வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனத்தை காணாமல் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அதில் முகத்தில் மாஸ்க் அணிந்த இளைஞர்கள் 2 பேர் சேர்ந்து நீண்ட நேரம் அந்த பகுதியில் உலவுவது போல நோட்டம் பார்த்து பின்பு இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றது தெரிய வந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சட்டவிரோதமாக பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்த 2 போலி மருத்துவர்களை போலீசார் கைது செய்தனர். கல்லாத்தூர் வடவைக்கத்தை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் அம்பேத்கர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சோழி நடுப்படுவை பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் மருத்துவம் படிக்காமல் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்தது சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கோடை மழையில் நனைந்தபடி ஆனந்த குளியல் போடும் போதை ஆசாமிகளின் வீடியோ வைரலாகி வருகிறது. விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில வாரங்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்களை விட மது பிரியர்கள் அதிக அளவில் மகிழ்ச்சி அடைந்தனர். மது போதையிலிருந்த ஆசாமி ஒருவர் ஷாம்பு வாங்கி தனது தலையில் தேய்த்து நடு ரோட்டில் மழையில் குளித்து அலப்பறையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. சோப் போட்டு குடிக்கிறான். ஊட்டி வந்து குளிப்பாடுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சளாறு அணை கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழையால் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 53 அடியை எட்டியது. இதனால் கரையோர பகுதிகளான தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு மற்றும் சிவஞானபுரம் ஆகிய பகுதி மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வெற்றி பெற்ற மறுநாளே தரணிவேந்தன் நடத்திய வெற்றி கொண்டாட்ட பேரணியால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்ற தரணிவேந்தன் ஆரணியில் உள்ள தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்க ஊர்வலமாக சென்றார். அப்போது காமராஜ் சிலை அருகே திமுகவினர் சாலையின் குறுக்கே வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அந்த வழியாக வந்த 108 ஆம்புலன்ஸ் தவித்தது. வெற்றி பெற்ற மறுநாளே திமுகவினர் செய்த அராஜகம் பொதுமக்களை எரிச்சலடைய வைத்தது. உலக புகழ்பெற்ற அழகர் கோயிலில் உள்ள கடைகளை ஆன்லைன் மூலம் டெண்டர் விட வேண்டும் என வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயில் அருகில் உள்ள கடைகள் ஆண்டுதோறும் ஏலம் விடுவது வழக்கம். இந்நிலையில் கடைகளை ஏலம் எடுத்தால் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனால் ஏலத்தை ஆன்லைன் மூலம் டெண்டர் விடும் முறையை பரிசீலிக்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பு அளவீடு பணிக்கு வைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாப்களை மர்ம நபர்கள் கடத்திச் செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புவனகிரி, காட்டுமன்னார் கோயில் மற்றும் அதன் சுற்றுப்புற இடங்களில் பல மாதங்களுக்கு முன்பு நீர்நிலை ஆக்கிரமிப்பு அளவீடு செய்து எல்லைக்கல் புதைக்கும் பணி நடைபெற்று வந்தது.
எல்லைக்கல்லுக்காக கொண்டுவரப்பட்ட நூற்றுக்கணக்கான சிமெண்ட் ஸ்லாப்புகளை மர்ம நபர்கள் இரவோடு இரவாக கடத்திச் செல்வது அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மளிகை கடை பூட்டை உடைத்து 1,50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நத்தம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த சந்தானம் என்பவர் மதுரை சாலையில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் காலையில் கடையை திறக்க வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாவில் இருந்த 1,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற மதுரை அழகர் கோயிலில் கிடா வெட்ட அனுமதி மறுக்கப்படுவதாக பழைய தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அழகர் கோயிலில் அமைந்துள்ள 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு பக்தர்கள் ஆடு கோழிகள் வெட்டுவதற்கு சுமார் 40 தொழிலாளர்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் திமுக நிர்வாகிகள் சிலர் தங்களுக்கு தெரிந்த நபர்களை வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வந்து கிடாய்கள் வெட்ட விடுவதாகவும், ஏற்கனவே வேலை பார்த்து வந்த கூலி தொழிலாளர்களை அனுமதிக்காமல் புறக்கணிக்கப்படுவதாகவும், மேலும் ஒரு கிடாய் வெட்ட 600 முதல் 900 ரூபாய் வரை கட்டாயம் மாமூல் தர வேண்டும் என்றும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் அந்த தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த தொழிலை வாழ்வாதாரம் வச்சு தான் அந்த ஆடு உரிக்கிற தொழிலை இது பண்ணுறான். புதுசாக ஒரு மண்டபம் கட்டினதில் மோகன்ன்றவர் முத்து பொருள்ன்றவரும் அங்கே வெளியாட்களை வச்சு ஆடு உரிச்சிக்கிட்டு ஆட்டுக்கு 200 ரூபா கேட்டுக்கிட்டு எங்களை ஆடு உரிக்க விட மாட்டோம்ன்றாங்க. 200 ரூபா கொடுத்தாச்சேன் உள்ளே உரிக்கணுன்றாங்க. பிசிஐ எம்எல்ஏ மூலியமாக சொல்லி டிசியை போய் பாருங்கன்னாங்க. நாங்கள் போய் பார்த்து பேசிட்டு நாங்கள் மண்டபத்தில் வச்சு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி அப்படி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு 100 ரூபா கொடுத்தே ஆகணும்னு இந்த மோகனும் முத்து பொருளும் சொல்கிறாங்க சார். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள குண்டும் குழியுமான சாலைகளால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். 1 மணி நேரம் பெய்த மழைக்கு சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் கொரட்டூர் பகுதியில் இருந்து பட்டறைவாக்கம் செல்லும் வழியில் வாகனங்கள் அதிகப்படியாக கடந்து செல்வதால் விடியா திமுக அரசு உடனடியாக மழைநீர் வெளியேற வழிவகை செய்யவும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்பது பகுதிவாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் பரவலாக பெய்த மழை. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் மதுபோதையில் தரைமட்ட பால தடுப்பு சுவரில் இருந்து பள்ளத்தில் விழுந்த கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். அரசம்பாளையத்தைச் சேர்ந்த செல்வராஜ் கோவை காந்திபுரத்தில் உள்ள கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் அரசம்பாளையத்தில் மது அருந்திவிட்டு தரைமட்ட பாலத்தின் தடுப்பு சுவர் மீது அமர்ந்திருந்த போது பள்ளத்தில் விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டு இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திற்குள் மழைநீர் சூழ்ந்ததால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள வடிகால் வாய்க்காலை முறையாக தூர்வார வேண்டுமென பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கடும் வெயில் அடித்து வந்த நிலையில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் கடும் வெயில் அடித்து வந்ததால் பகல் நேரங்களில் மக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி குழந்தைகள், மூத்த குடிமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உருளையன்பேட்டை, உப்பளம், நெல்லித்தோப்பு உட்பட நகர பகுதிகள் மற்றும் கிராமப்புறங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திருடு போன 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 11 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக காவல் நிலையத்திற்கு ஏராளமான புகார்கள் வந்தது. இந்நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் ஐயப்பன், அரவிந்த் 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்கள் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த
11 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல்லை அடுத்த NS நகர் பேருந்து நிறுத்தம் அருகே குப்பையில் கிடந்த 2 உலோக சிலைகளை வருவாய்த்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சீலப்பாடி ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது குப்பையில் இருந்த ஒரு பையில் 2 உலோக சிலைகள் இருப்பதை கண்டறிந்தனர். தகவல் அறிந்து வந்த திண்டுக்கல் மேற்கு தாசில்தார் வில்சன், வருவாய் ஆய்வாளர் அறிவழகன், சீலப்பாடி கிராம நிர்வாக அலுவலர் பால்பாண்டி மற்றும் தாலுகா காவல்நிலைய ஆய்வாளர் சந்திரமோகன் ஆகியோர் சென்று பார்வையிட்டனர்.